கடந்த ஒரு வார காலமாக நாம் தமிழர் கட்சி சரியான பாதையில் பயணிக்குதா, அண்ணன் சீமான் சரியாக வழி நடத்துகிறாரா, இந்த மாண்பு அரசியல்லாம் வேணுமான்னு பல விமர்சனங்கள் எழுந்துக்கிட்டே இருந்திருக்கு. நம்மளும் பார்த்தோம். சரி, கடந்து போவோம், வழக்கம் போல் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கடந்து போகலான்னா அது அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்தப்படுறத பார்க்குறோம். காணொலிகள், அதற்கு பதில் காணொலி, அதுக்கு பல பதில் காணொலிகள் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி இப்போ எங்கே வந்திருக்குன்னா, இந்த மாதிரி பதில் சொல்கிறதெல்லாம் அண்ணன் சீமான் ஏற்கிறாரா, இதெல்லாம் அவர் அனுமதிக்கிறாரா, அவர் சொல்லி தான் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி வழக்கமாக மற்ற கட்சியில் இருக்கிறவங்களாம் ஒரு அழுத்தத்தை போட்டு நம்ம கட்சியில் யாராவது பதில் சொன்னால் என்ன செய்வாங்களோ அந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் நடக்குது. அது இப்போ உச்சகட்டத்தை அடைஞ்சு இன்றைக்கி ஐயா மணியரசன் அவர்கள்கிட்ட ஒரு நேர்காணல் எடுத்து அதை திரித்து, அதாவது வெறும் வாயில் பேசுறது மட்டும் தமிழ் தேசியம் இல்லை அப்படின்னு காட்டமாக விமர்சித்திருக்கிறார் மணியரசன் ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அதை திரித்து ஒரு மாதிரியாக கொண்டு செல்றதுன்னு அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கு. சரி, நமக்கும் சில செய்திகள் தெரியும், நமக்கும் இதில் சில கருத்துக்கள் இருக்குது, அதை சொல்லிக்கலாமேன்றதுக்காக தான் இந்த காணொலி. அனைவருக்கும் வணக்கம். காணொலியில் இந்த செய்திகளை நேரடியாக பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம், நிறைய முறை நான் இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசும்போது பேசியிருக்கேன். தமிழர் அடிமையானது ஏன் எவ்வாறு, காப்பா அரவணன் ஐயா அவர்கள் எழுதிய நூல். மிகச்சிறந்த ஒரு ஆய்வு நூல். தமிழர்களுடைய இன்றைய நிலையை பற்றி அவர் சற்றேறக்குறைய 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதின நூல் இது. 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ இந்த நூலில் ஒரு பகுதியை மட்டும் படித்து காமிச்சிட்டு செய்திக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். வெற்றி மனிதராக திகழ அப்படின்னு. இதில் என்னென்னா, அவர் தமிழர்கள் இன்றைய நிலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத விரிவாக பேசிட்டு, நம்ம இந்த நிலையிலேருந்து மாறணும்னா என்ன செய்யணும், எந்த மாதிரி அணுகுமுறையை வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எழுதின சில செய்திகளை மட்டும் படித்து காட்டுறேன். தானே பெரியவன் தானே சிறந்தவன் என்ற அகந்தையை விடுங்கள், ஈகோ அதை விடுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அர்த்தம் இல்லாமலும் தேவையில்லாமலும் பின்விளைவு அறியாமலும் பேசி கொண்டிருப்பதை விடுங்கள் அப்படிங்கிறாரு. லூஸ் டாக்ஸ் அதை விட சொல்கிறாரு. அது எல்லாமே அவரே எழுதியிருக்காரு ஆங்கிலத்திலையும். எந்த விஷயத்தையும் பிரச்சனையையும் நாசூக்காக கையாளுங்கள், டிப்ளமசியோட கையாளுங்கன்றாரு. விட்டு கொடுங்கள், காம்ப்ரமைஸ் செய்யுங்க அப்படிங்கிறாரு. சில நேரங்களில் சில சங்கடங்களை சகித்து தான் ஆக வேண்டும் என்று உணருங்கள், டாலரன்ஸ் அதை வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது, நீங்கள் சொன்னது சரி, செய்ததே சரி என்று கடைசி வரை வாதாடாதீர்கள், அடமண்ட் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறாரு. அதை மாதிரி செய்யாதீங்கிறாரு. குறுகிய மனப்பான்மையை விட்டொழியுங்கள், நேரோ மைண்டட்னஸ் அதை விடுங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது, உண்மை எது பொய் எது என்று விசாரிக்காமல் இங்கே கேட்டதை அங்கே சொல்வதையும் அங்கே கேட்டதை இங்கே சொல்வதையும் விடுங்கள், கேரியிங் டேல்ஸ் அப்படிங்கிறாரு. மற்றவர்களை விட உங்களையே எப்போதும் உயர்த்தி நினைத்து கர்வப்படாதீர்கள், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை விட்டொழியுங்க அப்படிங்கிறாரு. அளவுக்கு அதிகமாய் தேவைக்கு அதிகமாய் ஆசைப்படாதீர்கள், ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்கிறாரு. எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களிலும் அவர்களுக்கு சம்மதம் உண்டோ இல்லையோ சொல்லி கொண்டிருக்காதீர்கள், கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களையும் நம்பிவிடாதீர்கள், அற்ப விஷயங்களையும் பெரிதுபடுத்தாதீர்கள், உங்கள் கருத்துகளில் உடும்பு பிடியாக இல்லாமல் கொஞ்சம் தளர்த்தி கொள்ளுங்கள், ஃப்ளெக்சிபிலிட்டியை வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறாரு. மற்றவர் கருத்துக்களை, செயல்களை, நடக்கின்ற நிகழ்ச்சிகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறாரு. மற்றவர்களுக்கு உரிய பாதையை காட்டவும் இனிய இனமான சொற்களை பயன்படுத்தவும் தவறாதீர்கள், கர்டிசி அதை கையாளுங்கிறாரு. புன்முறுவல் காட்டவும் சில அன்பு சொற்களை சொல்லவும் நேரமில்லாதது போல் திமிர் மிடுக்குடன் நடந்து கொள்ளாதீர்கள், அவ்வப்போது நேரில் சந்தித்து மனம் திறந்து அளவலாவுங்கள், ஃப்ராங்காக பேசுங்க அப்படிங்கிறாரு. பிணக்கு ஏற்படும் போது அடுத்தவர் முதலில் இறங்கி வர வேண்டும் என்று காத்திருக்காமல் நீங்களே பேச்சை தொடங்க முன்வாருங்கள், இனிஷியேட்டிவ் எடுங்க நீங்கள் அப்படிங்கிறாரு. தேவையான இடங்களில் நன்றியையும் பாராட்டையும் சொல்ல மறக்காதீர்கள், பாராட்டுக்கு மயங்காத மனிதனே இல்லை, அதுவே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் காரணங்களை ஒரு 20 வழிமுறைகளை அவர் சொல்கிறார். இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நூல் முழுக்க அவர் தமிழர்கள் எப்படி இந்த நிலையை அடைஞ்சாங்க, இந்த மாதிரி ஒரு அடிமை நிலையை எப்படி அடைஞ்சாங்க, அதை பற்றின ஒரு விழிப்புணர்வு கூட இல்லாத ஒரு நிலையை எப்படி அடைஞ்சாங்கன்றத விரிவாக சொல்லியிருப்பாரு. அதில் திரை பிம்பத்தை பற்றியும் சொல்லியிருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் அவர் அதை பற்றி தனியாகவே ஒரு நூல் எழுதியிருக்காரு. ஒரு நாள் அதை பற்றி கூட விரிவாக பேசுவோம். இப்போ செய்திக்கு வருவோம். என்ன ஆச்சுன்னா, அண்ணன் சீமான் அவர்கள்
அண்ணன் கௌதமன் அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் போய் கலந்துக்கிறாங்க. அங்கே வந்து ஐயா ஸ்டாலினும் வந்து கலந்துக்கிறாரு, ஐயா வைகோவும் கலந்துக்கிறாரு. அங்கே அண்ணன் சீமான் இருக்காங்க. அவங்களாம் வரும்போது அவங்களும் வராங்க, அண்ணனும் பேசுகிறாங்க. அப்படி தான் வைகோ கிட்ட ரொம்ப நேரம் பேசுகிறாரு. அதுக்கு பிறகு ஐயா ஸ்டாலினும் வர்றாரு, அவர்கிட்டயும் ரொம்ப நேரம் பேசுகிறாரு. இப்போ ஸ்டாலினோட பேசுகிற அந்த புகைப்படம், அந்த காட்சி வெளியே வருது. அது ஒரு பேசுபொருள் ஆக்கப்படுது. இது எதன் அடிப்படையில், எதன் பின்புலத்தில் நடக்குது அப்படின்னா, அண்ணன் சீமான் பொது வேட்பாளர் அப்படின்னு ஒன்றத்தை பேசுபொருள் ஆக்கியிருக்கிறாங்க. ஆக்குனதுக்கான நோக்கத்தை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே விரிவாக ஒரு காணொலி போட்டிருக்கோம். யாராவது அதை பார்க்கலன்னா, யார் செய்தது, எதனால் செய்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த காணொலியை பார்த்து நீங்கள் தெரிந்துக்கலாம். இப்போ அது நடக்குது. அது நடந்த உடனே ஒரு பேசுபொருள் ஆகுது. சில விமர்சனங்கள் சில தரப்பில் வருது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, துரைமுகம் காஜா திமுகவை சார்ந்தவர், அவங்க இல்ல திருமணத்துக்கு அண்ணனை அழைக்கிறாங்க. அதுக்கும் அண்ணன் போய் பங்கேற்கிறாங்க. பங்கேற்கும் போது காணொலிகள் வெளியாகுது. உதயநிதி கூட அண்ணன் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பேசுறாரு, கை கொடுக்குறாரு. இதை பெரிய அளவுக்கு திரும்பவும் பேசுபொருள் ஆக்குறாங்க. அந்த காணொலிகளை பார்த்த எல்லாருக்குமே தெரியும், அண்ணன் சீமான் அங்கே போறாரு. உதயநிதி அண்ணன் சீமானுக்கு கை கொடுத்து கூட்டிட்டு வந்து, கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறத பார்க்க முடியும். பார்க்காதவர்கள் அந்த காணொலியை முழுமையாக, ஏன்னா நிறைய பேர் விமர்சிக்கிறவங்க இதை பற்றி நம்மள்ட்ட கூட சில பேர் பேசும்போது நான் கேட்குறது, அந்த காணொலி முழுமையாக அண்ணன் பேச்சு உட்பட எல்லாத்தையும் பார்த்தீங்களான்னு கேட்டேன். பெரும்பாலானவர்கள் அதை பார்க்காமலே தான் பேசுகிறாங்க. அந்த பேச்சையும் கேளுங்க. பேச்சை முடிக்கும் போது நிறைவில்லாதது போலவே தான் அண்ணன் பேசிட்டு அங்கேருந்து இறங்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே அது அண்ணன் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக நிறைய இடத்துல கலந்துக்கிறது போல அந்த நிகழ்ச்சியில் அந்த உடல் மொழியோ பேச்சோ எதுவுமே இல்லைங்கிறத முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் அந்த காணொலியை பார்த்தவங்களுக்கு. பார்க்காதவங்க இப்போது நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த காணொலியை பார்த்துருங்க. இப்போ இதுக்கு பிறகு விமர்சனங்கள் வர தொடங்குது. அதில் தான் தமிழ் தேசிய தரப்பில் இயங்குகிற ஊடகங்களும் அண்ணன் சீமான் செய்தது பிழை, இது மாண்பு அரசியல்லாம் போதும், இது எதுக்கு இந்த மாதிரி செய்யணும், இது தவறு அப்படின்னலாம் பல பேர் பேச தொடங்குறாங்க. இப்போ இந்த மாதிரி பேசின உடனே எதிர்க்க அதுக்கு பதில் சொல்கிறேன்னு சில பதில்களும் வர தொடங்குது. அதுக்கு பிறகு நீ எப்படி இதுக்கு இப்படி பதில் சொல்லலாம், நீங்கள் எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு நகருது. அதுக்கப்புறம் பல காணொலிகள், பல நேர்காணல்கள் அப்படின்னு இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல இதை பற்றி விமர்சனங்கள் வைக்கும் போது எதை எடுத்து முதன்மை பேசு பொருளாக வைக்கிறாங்க அப்படின்னா, கட்சியில் நிறைய பேர் திமுகவினால நிறைய இழந்திருக்கிறாங்க, நிறைய வழிகளை அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்படி செயல்படுறத வந்து அவங்களாம் ஏற்றுக்கொள்ளலை, இதை வந்து கடுமையான மன உளைச்சலுக்கு தம்பிகள் ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதை ஒரு பெரிய பேசு பொருளாக ஆக்குறாங்க. இப்போ நம்ம இதை பார்க்கும்போது நிறைய நம்ம பார்க்குறோம், நமக்கும் உணர்றோம் சில செய்திகளை. அப்படி உணரும் போது பல கேள்விகள் நமக்கு முதன்மையாக வருது. நான் முதலேருந்தே ஒன்றொன்னாவே அடுக்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக அண்ணன் கௌதமன் வீட்டு திருமணத்தில் அண்ணன் கலந்து கொள்ளும் போது இப்பொழுது விமர்சனம் வைப்பவர்கள், கட்சியிலிருந்து வெளியேறுபவர்கள், அந்த திருமணத்தில் அவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களும் அங்கு இருந்திருக்கிறார்கள். இருந்தவங்க அண்ணன் சீமானை நேரடியாக அந்த இடத்துல போய் ஸ்டாலின் சந்திக்கிறாரு, வைகோ சந்திக்கிறார், ஆனால் இவங்க சந்திக்கல. ஏன்? பெரும்பான்மையாக அண்ணன் இருக்கும்போது பக்கத்தில் இருப்பாங்க, இல்லை பின்னாடி இருப்பாங்க, அந்த இடத்துல எங்கேயோ இருப்பாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கும் போது. ஏன் இல்லை அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக வருது. வரலை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க அண்ணன் சீமான் அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் அண்ணன் முகத்தில் நேரடியாக முழிக்க வேணாங்கிறதுக்காக அங்கே வரவே இல்லை. அண்ணன் போன பிறகு வந்தாங்கன்றாங்க. இது உண்மையா இல்லையாங்கிறத அவங்களே விளக்கட்டும். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லாரையும் விளக்கம் கேட்கும்போது நம்மளும் இந்த மாதிரி கேள்விப்படுற செய்திகளை வெளிப்படையாக பேசலாம்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ அந்த இடத்துலையே, அதாவது நான் சொல்றது கௌதமன் வீட்டு திருமணத்திலேயே இது நடக்குது, துரைமுகம் காஜா திருமணத்தில் இல்லை. கௌதமன் வீட்டு திருமணத்திலே அண்ணனை சந்திக்க வேணாம்னா அந்த காலகட்டத்திலேயே என்ன நெருடல் இருந்துச்சு, எதனால இது தவிர்க்கப்பட்டதுங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது இது பெரிய பேசு பொருளாக வருது. துரைமுகம் காஜா அவர்கள் இல்ல திருமணத்தில் அண்ணன் கலந்து கொண்டு உதயநிதியோட பேசின பிறகுதான், இல்லையா? ஆனால் இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில், இதுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டாலினை சந்தித்த பிறகு அது இயல்பாக நடந்த சந்திப்புன்னு காணொலிகள் பேசப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இப்பொழுது உதயநிதியோட சந்திப்பு அந்த அந்த திருமணத்தில் நடந்த பிறகு கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது. இது ரெண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில், இதுக்கு முன்னாடியே அண்ணனை சந்திக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டு அந்த திருமண நிகழ்வில் சந்திக்கலன்னு சொல்கிறேன்.
இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தில் கட்சியில் பொறுப்பில் இருக்கும் பல தம்பிகளுக்கு தங்கைகளுக்கு அழைத்து, என்னப்பா இப்படி போயிட்டு இருக்கு, இது சரியா நினைக்கிறீங்களா, இது சரியா இருக்க மாதிரி தெரியலையே, இவர் என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பல தம்பிகள்கிட்ட அழைப்புகள்லையும் வாட்ஸ்அப் வழியாகவும் அல்லது நேரிலையும் பேசினதாக செய்திகள் பல பேர் உறுதி செய்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் முழுமையாக முன்னாடி தெரியாது. இப்போ 4 நாளாக தான், ஒரு வாரமாக நடக்குது. ஒரு 4 நாள் முன்னாடி தான் நானும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோன்னு விசாரிக்கும் போது நமக்கு இந்த செய்திகள்லாம் தெரிய வருது. என்ன காரணத்துக்காக கட்சியில் இருக்கும் தம்பிகள் தங்கைகளுக்கு அழைத்து, என்னப்பா இப்படி செய்கிறாங்களே சரியான்னு கேட்கறது உங்களுடைய வேலையா? அதுதான் இங்கே ஊடக நடத்துகிறவங்களோ இல்லை ஊடகவியலாளர்களாக இருக்கிறவங்களோ அல்லது கட்சியில் கூட சில பொறுப்புகளில் இருக்கிறவங்களுக்கோ இது வேலையா? அண்ணன் சரியா இல்லையா, நீங்கள் சரியில்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நினைச்சால் என்னை விட, நீங்கள் கேட்கும் அந்த தம்பி தங்கைகளை விட உங்களிடம் அண்ணன் நேரடியாக நிறைய பேசுகிறாருங்கிறது எல்லாருக்கும் தெரிந்தது. அண்ணன் உங்களுக்கு அழைச்சி பேசுகிறாரு. அப்போது அழைக்கிறாருங்கும் போது நீங்கள் அழைப்பை ஏற்று சொல்லணும்ல. அந்த காலகட்டத்திலேருந்தே நான் சொல்கிறேன், அந்த காலகட்டத்துக்கு பிறகு அண்ணன் பல முறை இவர்களை அழைத்திருக்கிறார். நான் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அதை சொல்ல விரும்பலை, அதனால் தவிர்க்கிறேன். அழைத்திருக்கிறார். இவர்கள் யாரும் அண்ணனின் அழைப்பை கூட ஏற்கவில்லை. இந்த மாதிரி சில தம்பிகளுக்கு சொல்லும் போது அவங்க எங்ககிட்ட சொல்லி என்னன்னு நீங்களே அண்ணன்ட்ட சொல்லுங்களேன், எங்ககிட்ட ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் அதை அண்ணன்ட்டே சொல்லலாமே அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் சரியாக வராதுப்பா, அவர் கூப்பிட்றாரு, நம்ம அதெல்லாம் பேசினா சரியாக வராதுன்னு சொன்னீங்களா இல்லையாங்கிறது உங்கள் மனச்சான்றுக்கு நன்றாக தெரியும். அப்போ தம்பி தங்கைகள்கிட்ட சொல்கிறது, அதை அண்ணன்ட்ட சொல்லாமல் தவிர்க்கிறது, அண்ணனே உங்களுக்கு அழைச்சாலும் அவர்கிட்ட பேசுறதையே தவிர்க்கிறது அப்படின்னும் போது இது ஏதோ ஒரு நோக்கத்துக்கு செய்யப்படுதுங்கிறத இதை எல்லாத்தையும் அறிந்தவர்கள் கட்டாயம் உணர்வாங்களா இல்லையா? அப்போ அப்படிதான் இந்த இடத்துல ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக இது செய்யப்படுது அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல புரியுது. இந்த மாதிரி இதை ஒரு காணொலி, அதுக்கு பதில், அதுக்கு பிறகு பல காணொலின்னு இந்த நிலையை எட்டின பிறகு இப்போ உடனே இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இதை சீமான் ஆதரிக்கிறாரா, ஏற்கிறாரா, தொடர்ச்சியாக போடுறத பார்த்தா அவர் ஏற்கிறாரு போல தான் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் ஒரு அழுத்தத்தை கொடுக்கறது போல ஒரு நிலையை உருவாக்குறது. இதை யார் உருவாக்குவாங்க? இப்போ சீமான் இதை ஏற்கிறாரா, சீமான் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும்லாம் பேசுகிறவங்களுக்கு ஒரு கேள்வி தான். சீமான் எதுக்கு இதுக்கெல்லாம் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? சீமான் வேற வேலையே இல்லையா? ஒரு கட்சியை வழி நடத்துறாரு, அவர் கட்சி வழி நடத்துகிற வேலையை பார்க்கணுமா? இந்த மாதிரி நடக்கிற சண்டைகளுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும். ரொம்ப எளிமையாக கேட்குறேன். அவரை பற்றி பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. இப்போ அண்மை காலத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்த அந்த விவகாரத்தை பற்றி பெரிய அளவுக்கு பேசு பொருளாக்கி விமர்சனங்களை வச்சுருக்கிறாங்க. அதை ஒரு கட்டமைப்பாக ஒரு ஆளுங்கட்சி கொண்டு போகுது. அதுக்கு அண்ணன் பதில் சொன்னாரா? இன்னமும் அந்த அமெரிக்கன் பள்ளியில் படிக்க வைக்கிறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை பல முறை, அது எழுந்த போதே அது எழுப்பினது திமுக எழுப்பிய போதே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் ஸ்ரீதர் அவர்கள் அதை ஒரு இடத்துல பதில் சொன்னாங்க. அப்பயே அண்ணன் சீமான் அதெல்லாம் தவிர்த்துருங்கன்னு தான் சொன்னார். எதுக்கு அதெல்லாம் பதில் சொல்லணும், அதெல்லாம் அப்படி பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, தவிர்த்துருங்க, கடந்து போங்க அப்படின்னு தான் சொன்னார். அப்படி சொன்ன அண்ணன் இன்னைக்கு வரைக்கும் அந்த அமெரிக்கன் பள்ளி அப்படிங்கிற விமர்சனத்தை ஆளுங்கட்சி, அன்றைய ஆளுங்கட்சியும் செய்தது, இன்றைய ஆளுங்கட்சியும் செய்கிறது. அதுக்கான பதிலை இவங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இது வரைக்கும் அண்ணன் சீமான் எங்கேயாவது பேசியிருக்காரா? ஏன் பேசலைங்கிற உளவியல் நல்லா புரியணும்ல. அதை சொல்லும் போது, அதுக்கு விளக்கம் கொடுக்கும் போது, அதில் ஈடுபட்டிருக்கும் அந்த நபருக்கு அவர்கள் எப்படி உணர்வார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அதை புரிந்து செயல்படணும்ல. அதுக்காக தானே தவிர்த்து கடந்து போறாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ விமர்சனங்கள் அண்ணன் சீமான் மேல வைக்கிறாங்க. அதுக்கே கூட அண்ணன் சீமான் பதில் சொல்லாத போது, இந்த மாதிரி ஆதரவு நிலையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க விமர்சனம் வச்சுட்டு அவர் அழைப்பே ஏற்க மாட்டீங்க, அவர்கிட்ட பேச மாட்டீங்க. நீங்க பொதுவெளியில ஒரு காணொலி போட்டா அதுக்கு சீமான் ஆதரிக்கிறாரா இல்லையா, அதை எதிர்த்து பேசுபவர்களை ஆதரிக்கிறாரா, அவர் தான் தூண்டி விடுகிறாரா அப்படின்னா, அப்போ நான் சொன்ன நிகழ்வுகளில் பல பொறுப்பாளர்களுக்கு கூப்பிட்டு என்னப்பா இப்படி இருக்காருன்னு பேசுறீங்களே, அது தூண்டி விடுறது இல்லையா? அந்த தூண்டி விடுற வேலையை நீங்கள் எதுக்கு செஞ்சீங்க? அது உங்கள் வேலையா? அப்போ உங்கள் நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி இயல்பாக இதை வெளியிலேருந்து இந்த சண்டையில் எந்த இடத்துலையும் நமக்கு பங்கே இல்லாமல் இதை பார்க்குறவங்க கூட இந்த கேள்வி எழுது. பல பேர் தொடர்பு கொள்ளி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் கடைசியில் இந்த காணொலி கூட எத்தனை பேருக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறது. இது சரியாக போகலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. எல்லாருமே உணர்ந்து பார்த்தா
ஒரு காலகட்டத்தில் சிலர் விலகும் போது பெரிய அளவுக்கு ஒரு மன உளைச்சலோ இல்லை ஒரு வருத்தமோ எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்கள் ஏன் வெளியேறினார்கள் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி இருக்கு, உறுதி செய்திருக்கு. அப்படித்தான் இன்னைக்கு ஏதாவது நடக்குதுனாலும் அடுத்தடுத்து அவர்கள் செய்யும் செயல்பாடுகள் அவர்கள் எதற்காக இதை இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற புரிதலை நமக்கு கட்டாயம் ஏற்படுத்தும். குறிப்பாக இதில் இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாருக்குமே இதை வந்து நான் இப்போ சொல்லலை, ரொம்ப நாள் முன்னாடியே அந்த சிறுவன் சிக்கல் இருக்குல்ல, சிறுவன் சொன்னால் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அதுவும் பேர் எடுக்க வேணான்னு தவிர்த்துட்டு தான் நான் கடந்து போகிறேன். ஏன்னா நிறைய பேசுகிறாரு, நிறைய இடத்துல அந்த சிறுவனை பற்றி பேசுங்கன்னு எனக்கு வேற நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க. நான் காணொலி பேசவே நேரம் இல்லாமல் இருக்குது. அதில் பேசுகிற 1-2 காணொலியும் இந்த மாதிரி செய்திகளுக்கு போய் பேசிகிட்டு இருந்தால் சரியாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு தான் நான் கடந்து போகிறேன். சிக்கல்களை பற்றி பேசணும், நபர்களை பற்றி பேசக்கூடாதுன்றது தான் என்னுடைய நோக்கம் எப்போவுமே. ஆனால் சில நேரங்களில் பேச வேண்டிய கட்டாயம் வந்தால் அதை பேசும்போது சரியாக செய்யணும் அப்படிங்கிற நோக்கில் தான் நான் அதை பார்ப்பேன். அந்த சிறுவன் பேசும்போதே அவனோட எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்னா, எனக்கு இங்கே இழக்க ஒன்றுமே இல்லை, நான் என்ன வேணால் பேசுவேன், நீங்கள் ஏற்றுக்கொண்டு கம்முன்னு இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இழக்கிறதுக்கு இருக்குது. ஏன்னா நீங்கள் கட்சி வச்சுருக்கிறீங்க, வாக்கரசியலில் இருக்கீங்க. நான் பேசுனா உங்களுக்கு அடி விழும். நீங்கள் என்ன பேசினாலும் நான் திரும்ப பேச முடியும், ஆனால் நான் என்ன பேசினாலும் நீங்கள் திரும்ப பேசக்கூடாது, அது பிழை. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இழக்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு மிதப்பு, ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுதான் அவங்கள இப்படி செயல்பட வைக்குது. அப்போ இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்றதுனால நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு எல்லாத்தையும் நகர்த்துவீங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி இல்லை கட்சியில் இருக்கிறவங்க இல்லை பொறுப்பாளர்கள் இவங்க வந்து எந்த எதிர்வினையும் ஆற்றிவிடக்கூடாது, இந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை போடுறது, அண்ணன் சீமான் ஏற்கிறாரான்னு கேட்கறது, இதெல்லாம் பிழையான செயல்பாடுகள் இல்லையா? அப்போ நீங்கள் பேசுகிற எல்லாத்துக்கும் திரும்ப கேள்வி கேட்டிருக்கணுமே, கேட்கலையே. தேர்தல் வருது, தமிழ் தேசியவாதிகள் தானே எல்லாருமே. தேர்தல் வருது, தேர்தலுக்கு முன்னாடி யாருக்கு வாக்கு செலுத்தணும்னு ஒருத்தர் பேசுகிறாரு. பேசும்போது நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கன்னு சொல்கிறது சரி, அது வரைக்கும் சரி. நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க, இல்லைன்னா அதிமுக கூட வாக்கு செலுத்துங்க அப்படின்னு பேசுனா, அதிமுகவுக்கு வாக்கு செலுத்துங்கன்னு பேசுறது ஒரு தமிழ் தேசியவாதியின் வேலையா? இப்படி பேசுபவர் உண்மையிலே தமிழ் தேசியவாதி தான், தமிழ் தேசியம் தான் அவங்களோட எண்ணமா? சரி, இப்படி பேசுகிறாங்க. பேசுனதுக்கு நாம் தமிழர் கட்சிக்கிட்ட இருந்து அண்ணன் சீமான் இருந்து ஏதாவது எதிர்வினை, சீமான் வந்து பதில் சொன்னாரா உங்களுக்கு? நீங்கள் ஏன் அப்படி பேசுனீங்க அப்படின்னு சொல்லி உங்களை காட்டமாக ஏதாவது விமர்சிச்சாரா? இல்லை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாராவது வந்து இந்த மாதிரி கடுமையாக விமர்சிச்சாங்களா? யாராவது காணொலி போட்டு கேட்டாங்களா ஏன் அப்படி சொன்னீங்க? தேர்தல் நேரத்தில் அதிமுக கூட வாக்கு செலுத்துங்கன்னு சொல்கிறீங்களே, அது பிழையான செயல்பாடு இல்லையா? நாம் தமிழர் கட்சி எதன் அடிப்படையில் வந்துச்சு? அப்போ வந்த நோக்கத்தில் திராவிடம்ன்ற கட்டமைப்பை எதிர்க்கிறோம், திமுக அதிமுக ரெண்டுமே சமதராசில் வச்சு நம்ம எதிர்க்கிறோம்னு சொல்கிறோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது நீங்கள் திமுகவுக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்தக்கூடாது, ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்துங்க, அப்படி இல்லைன்னா அதிமுக கூட செலுத்திக்கோங்கன்னு சொல்கிறது எப்படி சரியான கருத்தாக இருக்கும்? அன்னைக்கு யாரும் எதிர்க்காமல் கடந்து போனாங்கல்ல, அப்போ அதே மாதிரி எல்லா நேரத்துலையும் கடந்து போனவங்களா? சில நேரம் எதிர்வினை, நீங்கள் என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் பேசலாம், யாருமே எதிர்க்கக்கூடாது. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் யாராவது ஏதாவது பேசினா நாங்கள் கடுமையாக விமர்சிப்போம், பல காணொலிகள் போடுவோம் அப்படிங்கிற அந்த அந்த செயல்பாடு இருக்குல்ல, அந்த நடைமுறை, அது சரியா அப்படிங்கிற கேள்வியை நான் முன் வச்சுக்கிறேன். இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸுக்கு நேர்காணல் கொடுத்தாரு. அப்போ என்ன சிக்கல் நடந்துச்சு, எதுக்காக அவருக்கு நமக்கு ஆதரவு நிலையில் இருந்தார், இதெல்லாம் தெரியும். அந்த நேரத்தில் இருந்த சூழலாக தான். அப்போது ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸை அண்ணன் நேர்காணல் கொடுக்கும்போது ஆதரவு நிலையிலிருந்து விலகுகிறேன், இனிமேல் நான் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க மாட்டேன்னு பொது வெளியில் பதிவு போட்டது யார்? அன்னைக்கு பதிவு போட்டோடனே எல்லாரும் சேர்ந்து யாரையாவது எதிர்த்தாங்களா? எதிர்த்து பதில் சொன்னாங்களா? அப்போவே எல்லாருக்கும் பல பேர் இதெல்லாம் கடந்து போயிட்டாங்க. அண்ணன் சீமான் அடுத்த நாளே அது ஒரு நிகழ்ச்சி, அதே போல் இந்த ஊடகத்துக்கும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யுங்கன்னு பேசியிருந்தது தான். ஆனால் அவருக்கு கொடுக்குறேன்னு சொன்ன உடனே எனக்கு வேணாம், நான் நாம் தமிழர் கட்சி ஆதரவு நிலையிலேருந்தே விலகிறேன் அப்படின்னு சொல்லி பேசினது. அதுக்கு பிறகும் அண்ணன் சீமான் வந்து மீண்டும் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்த சொல்லி அதில் கலந்துக்கிட்டு பேசினது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த மாதிரி செயல்பாடுகள் அன்னைக்கு யாராவது பதில் சொன்னாங்களா? அன்னைக்கு எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்களா? இது என்ன மாதிரி செயல்பாடு? திரும்ப திரும்ப அந்த புள்ளிக்கு தான் வந்து நிற்கிது. எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வாக்கு இருக்குது, அதனால் நீங்கள் நான் எது செஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளணும், ஆனால் நீங்கள் எது செஞ்சாலும் நான் விமர்சிக்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது. அந்த பார்வை தான் இதில் மீண்டும் மீண்டும் நமக்கு தென்படுது. இந்த ஃபெலிக்ஸை கொஞ்சம் வச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டதையும் சொல்கிறேன்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு ஐயா மணியரசனை நேர்காணல் எடுத்து அவர்கிட்ட சில கேள்விகளை முன் வச்சு அவர் அதுக்கு பதில் சொன்னால் அதை எடுத்து இதை நாம் தமிழரை விமர்சிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி எடுத்து போடுறாங்க. நமக்கு என்னன்னா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எதோட ஒப்பிட தோணுதுன்னா, 2020 ஆகஸ்டில் செந்தில்வேல் வந்து சேனல் தொடங்குறார். இந்த தமிழ் கேள்வி தொடங்கினார் இல்லையா? தொடங்கின பிறகு 21 தேர்தலுக்குள்ள சில மாதங்கள் தானே, அந்த சில மாதங்களுக்குள்ள ஐயா மணியரசனை 3 முறை நேர்காணல் எடுத்தார். அவர் திமுகவுக்கு வேலை செய்கிறாருங்கிறத வெளிப்படையாக சொல்லிக்காம திமுகவுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் அந்த சேனலே தொடங்கப்பட்டது. திமுக பின்புலத்தில் தான் தொடங்கப்பட்டது அது. ஆனால் அப்படி இருந்து கொண்டே அவர் ஐயா மணியரசனை நேர்காணல் எடுத்து அவர்கிட்ட வைக்கிற கேள்விகள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக வைப்பது போல அப்படி வச்சு அவர்கிட்ட கேள்விகளை வாங்கி நாம் தமிழருக்கு எதிராக அதை திருப்புறது அப்படிங்கிற ஒரு வேலை திட்டத்தை அவர் செய்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட இப்போ தேர்தல் முடிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட அந்த மாதிரி வேலையை தான் இப்போது இங்கே செய்யப்படுறதா நான் பார்க்குறேன். மணியரசன் ஐயாவுக்கு இதெல்லாம் தெரியும், அதனால் அவர் நேரடியாக ஒன்றும் சொல்லலை. நானும் அவர் என்ன பேசினாருங்கிறத எடுத்து பார்க்கும்போது அப்படிலாம் ஒன்றும் அவர் காட்டமாக விமர்சித்து அப்படிலாம் பேசலை. ஆனால் அந்த இடத்துல எடுத்து போட்டு இதை இங்கே ஒன்றாக இருப்பவர்களை பிரிப்பதற்கு இங்கே ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதான் நம்ம பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் உணராதவர்கள் இல்லை அண்ணன் சீமானோ ஐயா மணியரசனோ, அதனால் அதெல்லாம் ஒரு பொருட்டு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஆனால் செய்பவர்களின் நோக்கம் என்னவாக இருக்கிறதுன்னு நம்மளும் பார்க்குறோம். நமக்கும் ஒரு புரிதல், ஒரு உணர்வு இருக்குல்ல அதில். இப்போ அதை தான் நம்ம வெளிப்படுத்துகிறோம். இப்போ இதெல்லாம் ரொம்ப பிழையான அடுத்தடுத்த கட்ட நகர்வுகளாக இருக்குது. செந்தில்வேல் செய்வதையே செய்வதற்கு இந்த தளத்திலிருந்து வேலை செய்ய வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறதான் இதில் கேள்வி. கடைசியாக என்னென்னா, இது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு பின்புலம் இருக்கும் அப்படின்னா இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். நமக்கு அதை பற்றி உறுதியாக சொல்கிறதுக்கு எந்த செய்தியும் இல்லை. எல்லாமே எப்போ தெரியும்? இன்னும் சில வாரங்கள், சில மாதங்கள் கழித்து இப்பொழுது விமர்சிப்பவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதை வைத்து அவர்கள் யார் எதற்காக இதை செய்தார்கள் அப்படிங்கிறது கட்டாயம் வெளிப்பட தான் போகுது, யாரும் மறைக்க முடியாது. அப்படி தான் நம்ம கேள்விப்படுறது என்னென்னா, இப்போ நடக்கிற இந்த சலசலப்புகளுக்கு ஒரு காரணம் தாவேகா தரப்பு அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னல ஃபெலிக்ஸ் வழியாகவும் அந்த இடத்துக்கு நாம் தமிழர் கட்சியிலேருந்து போய் ஒட்டுண்ணியாக இன்றைக்கு ஒரு அமைச்சரிடம் அண்டி ஒண்டி பிழைத்து கொண்டிருக்கும் ஒரு ஜீவன், இந்த 2 பேரும் சேர்ந்து சில வேலைகளை செய்திருப்பதாகவும், அந்த செய்திகளில் நடந்த சந்திப்போ அல்லது உரையாடல்களோ அல்லது எப்படி பேசினாங்களோ சில பேச்சுகள் நடந்திருக்கு. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு தரப்புக்கு அதிகமான அமைச்சரவை பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லி ஈர்த்ததாகவும் அந்த மாதிரிலாம் பேசப்படுது. இது எதுவுமே ரசிக்கிற மாதிரி இல்லை. இது வெறும் கேள்விப்பட்டதாகவோ பிழையாகவோ இல்லை நடக்காதாகவோ இருந்தால் மகிழ்ச்சி தான் நமக்கும். ஆனால் அடுத்தடுத்து நடக்கும் செயல்பாடுகள் நமக்கு கட்டாயம் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு முழுமையான தெளிவை கொடுத்துரும். அடுத்தது ஒரே ஒரு செய்தி தான். உண்மையிலேயே இங்கே பல ஊடகங்கள் இயங்கி கொண்டிருக்கு. யார் மேலேயும் யாரும் பெரிய விமர்சனங்களை இங்கே வைக்கிறது இல்லை. இன்னும் நிறைய இயங்கணும், திராவிட கட்டமைப்பு மாதிரி நம்ம வலுவாக மாறணும் அப்படிங்கிறதான் இங்கே இருப்பவர்களின் நோக்கம். இன்னும் 10 ஊடகம் வர்றதுக்கும் அது பெரிய அளவுக்கு வளர்வதற்குமான களம் இங்கே இருக்குது. அது பயன்படுத்தி கொள்ளப்படாமல் இருக்குங்கிறது தான் இங்கே இருக்கிற உண்மை. யாரும் யாரையும் இங்கே போட்டியாகவோ அல்லது பொறாமை கொள்ளவோ தேவையே இல்லைங்கிறதான் என் கருத்து. அதில் எல்லார் மேலேயும் யாரும் குற்றச்சாட்டுலாம் வைச்சிடல. சரியான தமிழ் தடத்தில் பயணிப்பவர்களை நாம் என்றும் விமர்சிப்பதே இல்லை. அவங்கக்கிட்ட நமக்கு எந்த விமர்சனமும் இருப்பதே கிடையாது. ஆனால் அந்த தமிழ் தடத்திலிருந்து பிறந்து இல்லை வேறு செயல்பாடுகளில் இல்லை அந்த தளத்துக்குள்ளேயே ஏதாவது குழப்பங்களை விளைவிப்பார்களே ஆனால் அவர்களை வருங்காலங்களில் வெளிப்படுத்தி கொள்வார்கள் அப்படிங்கிறது தான் கருத்து. முடிந்த அளவுக்கு அவர் சொன்ன ஐயா படித்து காமிச்ச நான் தொடக்கத்திலேயே அவர் சொன்ன அந்த டிப்ளமசியையும் கையாண்டு ஓரளவுக்கு சூசகமாக சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லியிருக்கேன். யார் மனதையும் புண்படுத்துவதோ அல்லது குற்றம் சாட்டுவதோ குறை கூறுவதோ நம் நோக்கம் அல்ல. நடக்கிறத பார்க்குறோம், நமக்கு ஒரு புரிதல் இருக்குது, அதை முன்வைக்கிறோம். எல்லாத்துக்கும் அண்ணன் சீமான் பதில் சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. தேர்தல் முடிந்த பிறகு அண்ணன் சீமான் இது வரைக்கும் 2 முறை தான் மேடை ஏறி பேசியிருக்கிறார். அந்த 2 பேச்சும் எந்த அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தேவை ஏற்படும் போது அவர் பேசுவார், தேவைப்படுற கருத்துக்கு அவர் தெளிவையும் கொடுப்பார். எல்லாத்துக்கும் பதில் சொல்லி கொண்டிருப்பது அவர் வேலையும் கிடையாது.
அவர் சொல்லி தான் இங்கே எல்லாரும் பேசுகிறாங்கன்னும் புரிதல் கிடையாது. இப்போ நான் பேசுகிறதும் யாருக்குமே தெரியாது, அவர் உட்பட யாருக்குமே நான் இதை சொல்லிட்டெல்லாம் உட்காந்து பேசலை. இந்த மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க, நீங்களும் அப்படி தான் பேசுகிறீங்க, நானும் அப்படி தான் பேசுகிறேங்கிறது தான் உண்மை. அதனால் இந்த புரிதலோட பக்குவத்தோட இதை கையாண்டு அடுத்த கட்டத்துக்கு நகருவோம். நன்றி, வணக்கம்.